ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா பாரதிட்ட கேக்குறாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா பாரதி அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி பதில் எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. திரும்ப திரும்ப இந்த கேள்வியே என்னை கேட்டு சாகடிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பெட்ல இருந்து எழுந்திருச்சுறாங்க. இனிமேல் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கையில எடுத்துட்டு நான் மறுபடியும் சாக போறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. பாரதி மனசுல நினைக்கிறாரு, வெண்பா நமக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்கிறா, அவ இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிறா, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வெண்பாட்ட சொல்றாரு, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், லீகலா இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கூட ஆகல அப்படின்னு சொல்றாரு. வெண்பா சொல்றாங்க, நீ ஊரை கூட்டிலாம் எனக்கு தாலி கட்ட வேணாம் பாரதி, ரகசியமா நீ என்னோட கழுத்துல தாலி கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு பாரதி, எனக்காக செய்வியா அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. நீ சொல்றத நான் செய்யறேன் வெண்பா அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. அப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா, என்னோட குழந்தைக்கு அப்பாவா இருப்பியா அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. பாரதியும் அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. அது கேட்ட உடனே வெண்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதைத்தான் பாரதி நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி இன்னும் வரல அப்படின்னு சௌந்தர்யா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அகிலன் அங்க வராரு. என்னம்மா டைம் என்னாச்சு, இன்னும் தூங்காம ஏமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பாரதி, காலையில வீட்ல இருந்து வெளியில போனவன் இன்ன வரைக்கும் வரலடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்னம்மா ஸ்கூல் போன பையன் வரலன்னு கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அகிலன் கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல் லீவ் தானம்மா, அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது பப் பார்ட்டின்னு போயிருப்பான், கண்டிப்பா காலையில வந்துருவாமா, நீங்க போய் தூங்குங்கம்மா அப்படின்னு அகிலன் சொல்றாரு. பரவாயில்லடா, பாரதி வரட்டும், அவனை பார்த்துட்டே போறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்க மூத்த பையன் மேலதான் பாசம் அதிகம் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. நான் சொல்றதெல்லாம் கேட்கவா போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, எனக்கு 2 மகைங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ சாந்தி வெண்பாவை பாக்குறதுக்காக வராங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பாட்டில் இருக்கிறது பாய்சன் சாந்தி, அதை நீ என்னைக்கும் குடிச்சிடாத அப்படின்னு ஏன்ட்ட சொல்லிட்டு நீங்களே அந்த பாய்சனை குடிச்சிட்டீங்களேமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறாங்க. இப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை சாந்தி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாரதி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. நான் இந்த மாதிரி மிரட்டல் விடலைன்னா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமாமா, நீங்க ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது டிராமா பண்ணிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. பாரதி அவளை லேசான ஆளுன்னு நினைச்சியா, அவன் டாக்டர், நம்ம டிராமா பண்ணா அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருந்திருப்பான் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ஒருவேளை உங்களை காப்பாற்ற முடியாம போய் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்னமா பண்றது, உங்க உயிரே போயிருக்கும்லமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. நான் இத்தனை நாள் பாரதிக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது நான் எதுக்காக உயிரோட இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. சாந்தி சொல்றாங்க, முதல்ல நீங்க ஷர்மிளா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு நைட்டு ஃபுல்லா கேட்டுட்டே இருந்தாங்க, நீங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கீங்கன்னு நான் ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிட்டேமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. வெண்பா இப்ப அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எங்கடி போயிட்ட நீ, நைட் ஃபுல்லா வீட்டுக்கே வரல அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேமா, அங்க எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு, அதனால பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்க்கு அட்மிட் ஆயிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. என்ன வெண்பா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற, நீ ஃபர்ஸ்ட் லொகேஷனை ஷேர் பண்ணு, மாப்பிளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு டென்ஷன் ஆயிருவாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. நானும் மாப்பிளையும் கிளம்பி இப்ப அங்க வரோம் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதாமா நான் நிம்மதியா இருக்கிறேன், நானே வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க வெண்பா. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி இப்போ காலையில வீட்டுக்கு வராரு. சௌந்தர்யா பாரதிட்ட கேக்குறாங்க, நைட்டு ஃபுல்லா எங்கடா போன, நான் உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணனே அப்படின்னு சொல்றாங்க. காலையில தான் வருவேன் அப்படின்னு ஒரு தகவல் சொல்ல மாட்டேயா, வீட்டுல இருக்கிறவங்க நம்மள தேடுவாங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. பாரதி சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போகுது, அதனால ஒரு கெட் டுகெதருக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தா, அங்கதான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீ போய் சொல்ற பாரதி, உன்னோட முகத்துல இருந்தும் உன்னோட வார்த்தையில இருக்கிற தடுமாற்றத்துல இருந்தும் நல்லாவே தெரியுது நீ போய் சொல்ற அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. உனக்கு குற்ற உணர்ச்சி பாரதி, கண்ணம்மா மேல இருக்கிற கோபலாம் உனக்கு போயிருச்சு, ஆனா உன்னோட ஈகோ தான் கண்ணம்மாவை ஏத்துக்க விட மாட்டேனுது, அந்த குற்ற உணர்ச்சினாலதான் எங்க கிட்ட இருந்து நீ ஓடி ஒளியிற அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. தாமா உண்மை, அவனோட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்கம்மா அப்படின்னு அகிலன் சொல்றாரு. பாரதி சொல்றாரு, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, நானே நைட் ஃபுல்லா தூங்காம ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, இவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறானோ அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டாலம்மா, வீண் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு அகிலன் சொல்லிடுறாரு. அடுத்ததா பாரதி, நம்ம வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேவையில்லாம உயிரை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா என்னோட வீக்னஸ் பாயிண்ட வெண்பா நல்லா யூஸ் பண்ணிட்டா, எமோஷனலா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டா அப்படின்னு யோசிக்கிறாரு.
இந்த தப்புல இருந்து நான் எப்படி மீண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாரதி அவரோட முடிவை மாத்திப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.